அப்புறம் இது சொல்றோம். யூ ரெட் திஸ் மார்னிங். நீ காலையில் படித்தாய், இன்று காலை படித்தாய். சரியா? சரி, பரவாயில்ல. நீ நீ இது பண்ண, அது மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன் அடுத்ததுல பண்ணிக்கலாம். கபடி விளையாடலாமா? டு வில் வி ப்ளே இன் கபடி? கேள்வியா இருக்கே, கேள்வியா இல்ல. வில் வி ப்ளே கபடி, வில் வி ப்ளே கபடி முடிஞ்சு போச்சே. அது வில்ல வெளில எடுக்கணுமே. யூ வில் பி பிளேயிங், வில் வி ப்ளே கபடி? நம்ம விளையாடலாமா? கபடி விளையாடலாமா? வில் வி ப்ளே கபடி? அடுத்தது. நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். I had been sleeping. நான் விளையாடி இருப்பேன். I will have played. இல்லையே, இல்லையே. I will have played வந்து நான் விளையாடி இருப்பேன்ல, இருந்தேன்ல சொன்ன நீ கரெக்டா அந்த டென்ஸை கரெக்டா லாக் பண்ணுமே. நீ டென்ஸை லாக் பண்ணாதான் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். நான் விளையாடி இருப்பேன். I will have played. have வராது. என்ன சொன்னாங்க? விளையாடி இருப்பேன் கரெக்ட். அவன் விளையாடி இருந்தேன்னு சொன்ன, விளையாடி இருப்பேன் கரெக்ட். I will have played. வெரி குட். விளையாடி இருப்பேன். He plays now. அவன் இப்பொழுது விளையாடுகிறான். I very like my friends. எனக்கு என்னுடைய நண்பர்களை மிகவும் பிடிக்கும். இது I like my friends very much. இந்த வெரிய பின்னாடி வெரி லைக்னு போடக்கூடாது. I like my friends very much. வெரிய பின்னாடி அப்புறம் தூக்கி போட்டுடணும். I very லைக்னு வராது. I like my friends very much. எனக்கு என்னுடைய நண்பர்களை பிடிக்கிறது. அப்புறம் Arjun study in 8th standard. Arjun studies. போடுவாங்க. ஸ்டடீஸ். அர்ஜுன் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். I read English. நான் ஆங்கிலம் படிக்கிறேன். They are helping. அவர்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட். 1 2 ஆரம்பத்துல இருந்து கரெக்ட் பண்ணிக்கோ, பின்னாடி கடைசியா முடிக்கிறப்ப நல்லா முடிச்ச லோகேஷ். வெரி குட்.